வணக்கம் நேர்களே. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறப்பு விருந்தினரோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மும்பையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா விஜய் பாட்டியா, எக்ஸ் நார்கோட்டிக்ஸ் ஆஃபீஸர். அவரோட பேர் சித்தார்த் பாட்டியா. அவர் வந்து நம்ம நைட் ரைடர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸோட தமிழ்நாடு ஒரு பார்ட்னர், ஒரு ஹெட்டாக வந்து இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் பாண்டித்துரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேட்டிலையும் வந்து சும்மா வெளுன்னு வெளுத்தாப்பில், அதாவது செக்யூரிட்டியில் உள்ள செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்கிற தப்பையும் சொன்னாப்பில், அதே மாதிரி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், இப்போது வந்து ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிற ஏரியாஸில் வந்து எப்படி வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே அவங்க சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்வியூவாக மிஸ்டர் கார்த்திக் பாண்டித்துரை அவர்களே சித்தார்த் பாட்டியாவை வந்து நமக்கு தேவையான தகவல்களை கேட்டு நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். हेलो सिद्धार्थ जी. हेलो, हाय. हाउ आर यू? ऑल गुड. अभी जो ये इंटरव्यू है, बेसिकली हम लोग जैसा नाइट राइडर्स सिक्योर सर्विस का हम लोग इधर चालू किया हम लोगों ने. तो इसमें क्या है कि यहाँ के लोगों को नॉलेज कुछ भी नहीं है, ज़ीरो नॉलेज है सिक्योरिटी के बारे में. ठीक है, तो अभी सबसे पहला सवाल ये है कि पसारा क्यों चाहिए और किसके लिए चाहिए? सो पसारा ये एक गवर्नमेंट द्वारा दिया गया लाइसेंस होता है, सिक्योरिटी लाइसेंस, जिसका जो भी सिक्योरिटी सर्विसेज कंपनी मैनेज करती है उनको ये लाइसेंस कंपलसरी होता है. और ये जो लाइसेंस है, इसके बिना अगर काम होता है तो वो क्राइम है. ओके, एंड इसमें कुछ जेल भी हो सकती है. ओके, हाँ. तो पसारा इज एन इम्पॉर्टेंट डॉक्यूमेंट. तो बहुत इम्पॉर्टेंट डॉक्यूमेंट है एक कंपनी स्टार्ट करने के लिए, और कोई भी एंटिटी हो, गवर्नमेंट हो या कमर्शियल हो या रेजिडेंशियल हो, उसमें पसारा मैंडेटरी है. ஓகே, இவங்க இப்போ நான் கேட்ட கேள்வி என்னென்னா வந்துட்டு பசாரா பற்றி கேட்டேன். பசாரா வந்து எவ்வளோ முக்கியம் நமக்கு, ஒரு செக்யூரிட்டி நடத்துகிறவங்களுக்கு பசாரா எதுக்கு தேவை, எதுக்காக நம்ம அதை பசாரா நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோன்ட்டு. இப்போ அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, பசாரா லைசன்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எடுக்கோமோ, இல்லாட்டி எதாவது நம்ம அதை மூவ் ஆன் பண்ணுறோமோ, அது வந்து க்ரைம். சரியா? அது வந்து ஜெயில் கூட ஆகலாம். அது ஏஜென்சியில் இருக்க டைரக்டர்ஸோ, யாருனாலும் மேனேஜிங் டைரக்டர், சேர்மன், யாருனாலும் அவங்க ஜெயில் கூட போகலாம். பசாரா எடுக்காமல் தொழில் பண்ணுறது தவறுன்ட்டு சொல்லியிருக்காப்புல. अभी आपसे दूसरा सवाल है कि जिस तरह से मतलब आपका इंट्रोडक्शन आप बताएं, मतलब आप कौन से फील्ड से, मतलब कैसे सिक्योरिटी फील्ड में आप कैसे आए, क्यों, मतलब किस तरह से आए, आपका क्या रोल है सिक्योरिटी में. ठीक है, आप बताइए आपका एज जो भी आपका. सो मैं एक्चुअली केमिकल इंजीनियर हूँ. ओके, मैंने 3 years 1 year केमिकल कंपनी में काम किया हुआ है एज अ सेल्स इंजीनियर, एंड 2 years मैंने काम किया है IT कंपनीज में एज अ टेक्निकल अकाउंट मैनेजर. एंड 2020 and I've also done my executive PGDM from Wellington. And 2020 में so 2014 में the company got started. And the company co-founders and owners are DG B.N. Raut, and DG B.N. Raut is an ex-ADG Home Guards, retired, Maharashtra. He's an IPS officer from Maharashtra cadre. Okay. And he's a partner and a founder. Okay. And the second co-founder is my dad, who is an ex-narcotics officer from Mumbai. And he also served, he was on deputation in narcotics, and he has served CISF for 23 years and retired as assistant commandant. Okay. And he has a vast experience because CISF एक ऐसी ऑर्गेनाइजेशन है जो भी गवर्नमेंट की टॉप प्रायोरिटी इंडस्ट्रीज़ होती है, एयरपोर्ट्स हो गया, BARC हो गया, वहाँ पे CISF को डिप्लॉय किया जाता है. इम्पोर्टेंट पोर्ट्स हो गए तो वहाँ पे CISF डिप्लॉय होती है. இவங்க நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா வந்துக்கிட்டு, நீங்கள் எப்படி இந்த செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன ரோல் இருந்துச்சு, நீங்கள் எப்படி வந்தீங்கன்ட்டு. ஸோ அவங்க வந்துக்கிட்டு ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் வந்துக்கிட்டு, அவங்க ஒரு வருஷம் வந்து கெமிக்கல் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த கம்பெனி வந்துட்டு 2014 வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிஜி ராவத் சொல்லிக்கிட்டு, அவங்க IPS ஆஃபீஸர். அவங்க அப்பா வந்துக்கிட்டு நார்கோட்டிக்ஸில் இருந்திருக்காப்புல. அவங்களும் வந்துக்கிட்டு ஒரு எக்ஸர்வீஸ் மேன் தான். இவங்க எல்லாமே வந்துக்கிட்டு இந்த செக்யூரிட்டி ஃபீல்டை பற்றி தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களும் வந்துக்கிட்டு
அவங்க அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காப்புல. ராவத் சார்ட்ட வந்துட்டு கற்றுட்டு தான் வந்திருக்காப்புல. அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சரிங்களா. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க, நம்மகிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை தெரியாமல் யாருமே இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன். இப்போ அவங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கான பணங்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவங்க அப்பா வந்து எதுக்காக அவங்கள வந்துக்கிட்டு ஃபீல்டில் இறக்கி விடுதாங்கன்னா, அந்த பையன் அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த வழியை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவங்க பையனை இங்கே இது பண்ணியிருக்காங்க. अभी मेरा अगला सवाल क्या है कि बहुत सारे मतलब ऐसा अपना इंडस्ट्रियल्स है, जैसा कि आईटी फर्म हो गया, हॉस्पिटल्स हो गया, फैक्ट्रीज़ हो गया, फिर अपना हाउसिंग सोसाइटीज़ या टाउनशिप हो गया, मॉल हो गया. वहाँ के लोगों को मतलब कैसा लगता है कि मतलब यार ये सिक्योरिटी अपने को ठीक है नहीं चाहिए, यार पास सारा क्या होता है, ये क्या है, सब नहीं चाहिए हमको एक नॉर्मल रेट में चलता है, छोटा मोटा कुछ भी चलता है. वो चीज़ सही है कि गलत है? सो जो बेसिक्स एक गार्ड की क्वालिफिकेशन होनी चाहिए डिप्लॉयमेंट करने के लिए, वो एक प्रोफेशनल कंपनी से ही आ सकती है. बराबर. और प्रोफेशनल कंपनी बिना कंप्लायंसेस लाइसेंसेस से काम नहीं करती. बराबर, एग्जैक्टली. पसारा जैसे मैंने पहले ही कहा था कि इट्स एन वेरी बहुत ज़्यादा इंपॉर्टेंट डॉक्यूमेंट होता है, इसलिए गवर्नमेंट ने वो लाइसेंस बनाया हुआ है. बराबर, एग्जैक्टली. नहीं तो वो लाइसेंस होता ही नहीं था अगर बनाना नहीं होता तो दूसरा क्या है कि जो कंप्लायंसेस होते हैं, गार्ड्स का 8 घंटे ही ड्यूटी होनी चाहिए. एग्जैक्टली. तो ये जो बेसिक्स है वो फॉलो करना है. बराबर. एक गार्ड या कोई भी एक नॉर्मल इंसान 12 घंटा कंटिन्यूसली काम कर ही नहीं सकता है. बराबर. चाहे वो आईटी कंपनी में काम कर रहा हो या किधर भी काम कर रहा हो. बराबर. जो प्रोडक्टिव आवर्स होता है वो 3 to 4 to 5 आवर्स ही होता है. एग्जैक्टली. और अगर आप उनको 4-12 आवर्स करवाओ, और बहुत सारी कंपनीज ऐसी होती है जो 24-36 आवर्स ड्यूटी करवाती है, एग्जैक्टली. तो क्या सिक्योरिटी करेगा? सो जाएगा. हाँ, वो खुद की सिक्योरिटी नहीं कर पाएगा क्योंकि उसके पास he doesn't have एनर्जी ही नहीं है उनके पास टू वर्क. सो ही कैन ओनली बी वो अजाइल तभी रह सकता है गार्ड जब उसके पास रिकवरी है. और रिकवरी कब होगी? जब 8 घंटे की ड्यूटी हो. बराबर, एग्जैक्टली. महाराष्ट्र में गार्ड बोर्ड होता है. बराबर. गार्ड बोर्ड के नियम, एक 8 घंटा ड्यूटी होनी चाहिए, उनका बेसिक आवर्स का जो उनको रेम्यूनरेशन मिलना चाहिए वो होता है. उसके बाद उनको बोनस दिया जाता है, उनके बाद उनको डीए दिया जाता है और सब कंप्लायंसेस दिया जाता है. बट तमिलनाडु में गार्ड बोर्ड अब नहीं फॉलो होता है करंटली, बट ये सिर्फ महाराष्ट्र में फॉलो होता है. तो उस हिसाब से जो बेसिक एक मिनिमम वेजेस है वो हर कंपनी को फॉलो करना चाहिए. बराबर. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க. இப்போ ஐடியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, வந்துக்கிட்டு கொஞ்சம் இதை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அந்த பசாரா லைசன்ஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ஏஜென்சிலாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நார்மல் ஏதாவது ஏஜென்சிக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஒரு கார்டு வந்துட்டு ஒரு நல்ல ஏஜென்சிலேருந்து வராங்கன்னா அவங்க வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும் மொதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, அவங்க 8 மணி நேரம் தான் டியூட்டி பார்க்கணும். 8 மணி நேரம் டியூட்டி அதுக்கு மேலே பார்த்தாங்கன்னா 12 மணி நேரம் பார்க்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியாது. அதை மீறியும் சில பேர் வந்து 24 மணி நேரம் 34 மணி நேரம் பார்க்க வைக்காங்க. வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கார்டு வந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி டயர்ட் ஆகிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவங்களால வந்து டியூட்டி பார்க்க முடியாது. அவங்களே பாதுகாப்பு பண்ண முடியாதுன்னா அப்போ அப்படி டியூட்டி பார்ப்பாங்க வந்துட்டு. ஸோ நிறைய கம்பெனிஸ் நினைக்காங்க வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிட்ட அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது, ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்காது, ப்ராப்பராக கோஆர்டினேஷன் இருக்காது, ப்ராப்பராக ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லாத ஆட்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த உண்டான அந்த கம்பெனிஸ்க்கும் நஷ்டம்தான். அதனால் நாளைக்கு வந்து பெரிய லெவலில் அவங்க வந்துக்கிட்டு ஒரு இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்படி சொன்ன ஒரு தப்பான இதில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். கரெக்டான ஏஜென்சியை பாருங்கள், எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு பார்க்க போனீங்கன்னா அவங்களும் ஒரு 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 ஹியூமன் பீயிங் தான். அவங்களும் வந்துட்டு ஃபீல்டில் வராங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ணுறதா வந்துட்டுருக்காங்க. யாருமே வந்து தனக்குன்ட்டு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு எங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி யாரும் பிரெட் பட்டர் கிடைக்குன்னு ஒரு தப்பான விஷயத்துக்கு வரல. இன்றைக்கி இவருங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னா எதுக்காகனா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வந்துட்டு தப்பாக இருக்க சொல்கிற போய் தான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல வரும். अच्छा, अभी दादाजी कैसा है, ये हर एक फील्ड में रहता ही है. अभी आपके पिताजी भी एक डिपार्टमेंट से, मेरे फादर्स भी डिपार्टमेंट से, मेरे फादर डिपार्टमेंट के थे, मेरे ग्रैंडफादर भी थे. तो बेसिकली आप मतलब कितने दिवाली
या दिवाली हो गया, संग भी हम लोग में संक्रांत होता, पोंगल बोलते, कितने दिवाली आप बिना डैडी के मतलब मनाए आपने? 23 ईयर सर्विस में अगर देखा जाए तो डैड की, उसमें से कम 13-14 क्योंकि वो 6 इयर्स तो मुंबई में ही थे, तो वो हमें मिल गया था। बाकी 13 इयर्स तो वो नहीं आ पाते थे, कभी आ पाते थे और कभी नहीं आ पाते थे। और वो है कि जब आपने फौज को चूज़ किया है तो सब दिवाली में जाएंगे तो देश की सेवा कौन करेगा? எக்ஸாக்ட்லி. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா வந்துக்கிட்டு, உங்கள் அப்பாவும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆள் தான், எங்கள் அப்பாவும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆள் தான், எங்கள் தாத்தா எல்லாருமே நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில், எங்கள் ஃபேமிலி அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ திவாலி உங்கள் அப்பா வராமல் இருந்திருக்காங்கன்ட்டு அவங்க சொன்னாங்க. 23 வருஷம் சர்வீஸில் எங்கள் அப்பா வந்து 16-17 வருஷம் எங்கிட்ட தீபாவளியில் வரவே இல்லை. அப்போது எதுக்காக இந்த கேள்வி சொல்கிறேன்னா வந்துக்கிட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆட்கள், ஒரு ஃபோர்ஸில் இருந்த ஆட்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் செக்யூரிटी फील्ड இருக்க ஆட்களும் தான். இப்போ அடுத்த இது கேட்காம மாட்டேங்குது. इस तरह से अपने जो सिक्योरिटी गार्ड्स है, जो दिवाली हो गया, संक्रांत हो गया या कोई फंक्शंस आता है, तो उन लोग घर जा सकते? नहीं जा सकते, नहीं जा सकते. उनकी भी सेम रिस्पॉन्सिबिलिटी एंड रोल है जो एक जवान की होती है. Exactly. सिर्फ वो जवान हमारे देश के बाहर की सिक्योरिटी देखते हैं और सिक्योरिटी गार्ड्स हमारे अंदर की सिक्योरिटी. இப்போ நான் கேட்ட கேள்விங்கிட்ட என்னென்னா வந்துட்டு, இப்போ நாங்கள் எங்கள் செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்க ஆட்கள் எவ்வளோ பேர் தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியுன்ட்டு அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக போக முடியாது. அவங்க இப்போ ஜவான்னா சோல்ஜர்ஸ், அவங்க எப்படி நாட்டை காக்காங்களோ எங்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த இடம் யூனிட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக முடியாது. நாங்கள் இது எதுக்கு சொல்கிறோன்னா வந்துக்கிட்டு, இது திருப்பி இந்த கேள்வி எதுக்கு சொல்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து பெரிய எங்களோட கான்ட்ராக்டோ எதுவும் கொடுங்கன்னு சொல்ல வரல. அது எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி गार्डகளோட வழியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல வரோம். सर सिद्धार्थ जी, अभी कैसा है कि अपने एज का क्वेश्चन है ये, ठीक है, मतलब कुछ यंग अपने गार्ड, सिक्योरिटी गार्ड रहते हैं जो यंग रहते हैं, उन लोग आते ड्यूटी पे आते हैं, तो उन लोग का पर्सनल लाइफ कैसा रहता है? ऐसा कोई प्यार रहता है, इसका शादी हुआ रहता है, प्यार से पहले मतलब प्यार हो जाता है, शादी के बाद उनको वो सब टाइम दे सकते हैं क्या हम लोग वो चीज़ में, काफ़ी चीज़ों में? तो जैसे मैंने पहले ही कहा, एक सिक्योरिटी गार्ड की लाइफ एक जवान की लाइफ जैसी होती है. उनकी कोई भी लव लाइफ नाम की चीज़ नहीं होती है उनके लिए सिर्फ देश और उनकी ड्यूटी रहती है. सिमिलरली उनके लिए भी उनकी ड्यूटी होती है. सेकेंडली उनको लीव्स नहीं दी जाती है जितनी उनको देनी चाहिए रहती है. एग्जैक्टली. उनको 365 डेज कोई भी ड्यूटी नहीं कर सकता है. सो ये है, दैट्स अ सैड पार्ट, बट they don't have a good love life or a personal life or a work or life balance. They have nothing. उनके पास कुछ भी नहीं होता है. तो ये सैड पार्ट है और हमारी सर्विस इंडस्ट्री का और सिक्योरिटी इंडस्ट्री का और सिक्योरिटी का, क्योंकि ये 24/7 होता है. ये ऐसा नहीं है कि 8 घंटे काम कर लिया ख़त्म हो गया, नहीं, ये चलता रहता है. कुछ भी हो सकता है. ये मशीन जैसा है, मतलब 24/7 चलती रहती है. ठीक है. इंसानों के நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஒரு செக்யூரிட்டி கார்டோட பர்சனல் லைஃப் என்னன்ட்டு, அது மேபி லவ்வாக இருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபாக இருக்கும், இல்லாட்டி அவங்க அம்மா பிள்ளைகள் குழந்தைகள். இது நான் என்கிட்ட சார் கேட்டிருந்தாப்புல, இப்போ நான் அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்களாம் சொன்னாங்க வந்துட்டு, ஒரு செக்யூரிட்டி கார்டுனா ஜவான்னா வந்து சோல்ஜர் மாதிரி தான். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லவ் லைஃபோ இது எதுவுமே அவங்களுக்கு வந்து இன்றைக்குமே சக்ஸஸ் ஆனது கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள், நிறைய தடங்கள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் வந்துட்டு. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா, 365 நாளும் யாராலையும் டியூட்டி பார்க்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. பட் எவ்வளோ லீவு கொடுக்கணுமோ அவ்வளோ லீவு எங்களாலையும் கொடுக்க முடியாது. அவங்க டியூட்டி பார்த்து தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு அந்த காதலோ கல்யாணமோ எதுவுமே அவங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகி நின்றதே கிடையாது. ஸோ இது என்கிட்ட சார் போன தடவை கேட்டாப்புல வந்துட்டு, வினோத் சார் கேட்டாப்புல இந்த கேள்வியை இப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா எல்லாரோட ஃபீலிங்ஸும் அதுதான். எனக்கு இன்றைக்கி என்னோட சின்ன பையன் தான் வந்துட்டு அவங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கும் அதே இதுதான் வராங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்காங்கன்னா எதுக்காக? வெறும் ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், இல்லாட்டி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழறதுக்காகவா? இல்லை, அவங்க அப்பா டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அந்த கஷ்டம் தான் அந்த தம்பிக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்கல்ல. சந்தோஷமாக தேர்ந்தெடுத்து தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்காப்புல. ஸோ நான் பொதுமக்கள்கிட்ட திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டான ஏஜென்சிக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு செக்யூரிட்டி गार्डை வந்து என்றைக்கும் புண்படுத்தாதீங்க. அவங்க டியூட்டி பார்க்கானா அவனை ஒரு மனுஷனாக பாருங்கள், அவனுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அது மட்டுமே எங்களுக்குலாம் போதும். अभी अगला सवाल क्या है सर जी कि इस तरह से अपने सिक्योरिटी गार्ड को किस तरह ट्रेनिंग देते हैं, क्या क्या ट्रेनिंग देते हैं उनको,
और सिक्योरिटी गार्ड्स का जो सेफ्टीज रहता है उसके लिए हम लोग क्या क्या प्रिकॉशंस लेते हैं? तो देर आर 5 to 6 मॉड्यूल्स, हम लोग को 6 से 7 मॉड्यूल रहते हैं जो हम ट्रेनिंग देते हैं. पहला होता है ग्रूमिंग, डिसिप्लिन, कि एक जब अगर सिक्योरिटी गार्ड का सबसे इम्पोर्टेंट और सिक्योरिटी में जो भी काम करता है सबसे इम्पोर्टेंट होता है उसका ग्रूमिंग. यूनिफॉर्म, आईडी कार्ड्स, शूज़, ये बहुत मैटर करता है. तो ग्रूमिंग बहुत इम्पोर्टेंट होता है, ये 1. 2 होता है फायर फाइटिंग. जब आग लग जाए तो क्या करना है. बराबर. और ये जितनी भी जिसे हम कहते हैं फेक सिक्योरिटी, जो सिक्योरिटी के पास लाइसेंसेस नहीं होता है, अनप्रोफेशनल होते हैं, एरिया ऑफिसर्स चलाते हैं, राउंडर्स चलाते हैं, कोई कंपनी से थोड़ा एक्सपीरियंस लेके वो अपनी बिना पसारे लाइसेंस लिए भी चालू कर देते हैं गुमास्ता पे. तो वो लोग को ये सब पता ही नहीं है. उनका काम होता है आदमी पकड़ो डालो, आदमी लो डाल दो, आदमी लो डालो. तो जब तक उनको ट्रेनिंग नहीं जाएगा तो उनको पता नहीं होगा कि क्या करना है ऑन फील्ड. तो ये इम्पोर्टेंट है. फायर, और फायर ऐसी चीज़ है ना कि उसमें सेकेंड्स लगते हैं. हाँ, तो तब उनको क्या करना है. एक्सटिंग्विशर यूज़ करने नहीं आता है गार्ड्स को. बराबर. और एक्सटिंग्विशर यूज़ करना सबको आना चाहिए, गार्ड से लेके वर्कर्स से लेके सबको. तो द कंपनी, आर कंपनी नाइट राइडर्स, ये जो कंपनी है वो फायर को, फर्स्ट एड को बहुत ज़्यादा इम्पोर्टेंस देती है. बराबर. तो फर्स्ट एड होना चाहिए कि यार किसको लग जाए तो क्या करना है, अटैक आ रहा है तो क्या करना है, स्नेक का बाइट करे तो क्या करना है. तो ये बेसिक्स आने चाहिए. और उसके बाद आता है परेड ट्रेनिंग, जो परेड बेसिक परेड ट्रेनिंग होती है विश्राम सावधान. देन कैसे मतलब जो नॉर्मल ट्रेनिंग्स होती है वो आनी चाहिए. उसके बाद उनका जो ड्यूटीज़ होती है कि आपको क्या करना है वो बढ़ाया जाता है. वो सबसे इम्पोर्टेंट है कि इनवर्ट रजिस्टर्स कैसे मेंटेन करने हैं, इन मटेरियल आ रहा है तो क्या करना है, आउट मटेरियल आ रहा है तो क्या करना है, असेट्स को कैसे मॉनिटर करना है, कैसे राउंड्स लेने हैं, कौन से टाइम पे राउंड लेना है, कैसे इंसान को आपको पहचानना है. कॉन्फ्लिक्ट मैनेजमेंट करना इम्पोर्टेंट है. आप जब भी किसको रोकेंगे कोई भी जगह पे जाने से तो वो एक रेजिस्टेंस हो जाता है. तो रेजिस्टेंस से कॉन्फ्लिक्ट क्रिएट हो सकता है. तो उसको कैसे हैंडल करना है. हॉस्पिटैलिटी, जो भी सर्विस इंडस्ट्री होती है उसमें हॉस्पिटैलिटी सबसे इंपॉर्टेंट होती है. चाहे वो हॉस्पिटल हो जाए, या वो होटल्स हो जाए, या रेस्टोरेंट हो जाए, या फिर वो सिक्योरिटी इंडस्ट्री हो जाए, या फिर कोई भी सर्विस कंपनी हो जाए, हाउसकीपिंग हो जाए, उनको हॉस्पिटैलिटी बहुत इंपॉर्टेंट है. तो वो भी आनी चाहिए. तो ये सब बेसिक मॉड्यूल्स है जो हम ट्रेनिंग देते हैं. और उनका सेफ्टी के लिए सिक्योरिटी गार्ड्स का जैसा सेफ्टी होता है, पीएफ, वापस वही क्वेश्चन पे आता हूँ, जो अनप्रोफेशनल कंपनीज है वो कंप्लायंसेस नहीं करती. कंप्लायंसेस नहीं करती है तो वो ESICs नहीं देती है. ESIC नहीं देती है तो उनके इंश्योरेंस नहीं होते. नाउ ESIC एक ऐसा गवर्नमेंट इंश्योरेंस है जिसमें वो गवर्नमेंट के हॉस्पिटल्स में उनको ऑलमोस्ट फ्री ट्रीटमेंट होता है. ऑन डेथ एक रेम्यूनरेशन मिलता है. और एक पॉलिसी होती है, उसको कहते हैं वर्कमैन कंपेंसेशन. वर्कमैन कंपेंसेशन ऐसा होता है कि जब गार्ड की जितनी एज बाकी है और उसकी जो रेम्यूनरेशन है, जो उसकी सैलरी है, उससे कैलकुलेशन पे उसकी फैमिली को ऑन डेथ, ऑन साइट, ऑन ड्यूटी, तो उनको एक अच्छा सा रेम्यूनरेशन मिलता है. तो ये भी बहुत इंपॉर्टेंट है. और हार्डली इसको कुछ कॉस्ट आता है, बट कंपनीज को पता ही नहीं है होता क्या है எக்ஸாக்ட்லி. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்னா வந்துக்கிட்டு, ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு சேஃப்டி என்ன, அவன் ஃபேமிலி சேஃப்டி என்னன்ட்டு அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மொத்தம் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அதில் மொதல் விஷயம் என்னென்னா வந்துக்கிட்டு, அவங்களுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி கார்டுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் எப்படி போடணும் அதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், ஒரு கேப் போட்டிங்கன்னா எப்படி போடணும், ஷூஸ் எப்படி இருக்கணும். ரெண்டாவது ஃபயர் ஃபைட்டிங், அதில் வந்து என்னென்ன மாதிரி அந்த ஃபயரோட எக்யூப்மெண்ட் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும், அதுக்குண்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க வந்துட்டு. மூணாவது வந்துட்டு பரேடு அந்த அர்லி மார்னிங் பரேட் கொடுக்குறது, அவங்களுக்கு என்னென்ன உண்டு பேசிக் பரேட்ஸு அது உண்டு. திருப்பி அதுக்கப்புறம் அவங்க சேஃப்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4வது. 5வது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நடக்க முன்னாடி அப்படின்னா ஒரு இது நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு வந்து எவ்வளோத்துக்குள்ளே பொறுமையாக இருக்கணும் அது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா,
சேஃப்டி அவங்க செக்யூரிட்டி கார்டுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ஸ் ஆகிட்டுன்னா அவங்க வந்து இப்போ இஎஸ்ஐசின்னு ஒன்று உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது போக சில கம்பெனிகள் ஃபேக் கம்பெனிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஎஸ்ஐசி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. பிஎஃப் இஎஸ்ஐசி பசலாம் தேவையில்லை எங்களுக்கு, ஆளை போட்டோமாயா ஒரு 10,000 பிடிச்சி ஒரு தாத்தா போட்டுவிட்டோம் மாட்டு நடக்க அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க வந்துட்டு. ஆனால் ஒரு மனுஷனோட உயிரோட நீங்கள் விளையாடுறீங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஒரு 60 வயசு தாத்தா ஆன் டியூட்டி இறக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தர போகிறீங்க? அவங்க யூனிஃபார்ம் போட்டு இறக்காங்கன்னா என்ன தர போகிறீங்க? அவங்க என்ன மாதிரி நீங்கள் இது கொடுக்க போகிறீங்க? ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு கடைசியில் உயிர் தான் போகும். என்னென்னா ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஒன்று இஎஸ்ஐசி இருக்குது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு உண்டு, அது வந்துக்கிட்டு செக்யூரிட்டி கார்டுக்குன்ட்டு ஒரு ஃபண்டு மாதிரி உண்டு. அதை வந்துட்டு கம்பெனிஸ் வந்து முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவங்க ஆன் டியூட்டி ஆன் யூனிஃபார்மில் இறக்கும்போது எவ்வளோ வருஷம் அவங்க டியூட்டி இருக்கோ பார்க்காங்களோ அதுக்குண்டான பேமெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். இதுதான் நாங்கள் எல்லாம் சொல்கிறது. ஸோ பொதுமக்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லி புரிய, பொதுமக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏஜென்சிஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கும், நிறைய செக்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கரெக்டான ஒரு ஏஜென்சி எடுங்க. கரெக்டான ஏஜென்சியை கொடுத்தா தான் அந்த ஆள்கள் கரெக்டாக நடக்கும். உங்கள் இடத்துலையே ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? அதுவும் ஒரு உயிர் தான், இதெல்லாம் நடக்கலாம். ஸோ கரெக்டான ஏஜென்சியை பார்த்து கரெக்டான இதை பார்த்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறேன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு ஏதாவது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்தீங்க. நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து எப்படின்னா எங்கள் தாத்தாவை பார்த்தேன், அவர் யூனிஃபார்ம் போட்டு நடந்து வருவாப்பில், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்தா அவர் ஒரு மாதிரி இதாக வருவாப்பில். ஸோ சில விஷயங்கள் இருக்குது. எங்கள் மேபி சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாருமே. ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் காதல் பண்ணி லவ் பண்ணி தான் நாங்கள் இந்த இதுக்கே வந்திருக்கோம். இப்போ இந்த கேள்வி தான் நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். सिद्धार्थ आपके पिताजी जो है, क्या चीज़ देख के मतलब उनको क्या आपने ऑब्जर्व करके इंस्पायर होके आप ये फील्ड में आए? मतलब क्यों इसमें आपके पिताजी? 2 words, hard work and discipline. शाबाश. So hard work, they'll work really hard, and the discipline they have, they're very particular about times, punctuality. तो ये जो factors है वो बहुत से लोगों में नहीं होता है. डिसिप्लिन तो ये बहुत इम्पोर्टेंट है. और हार्ड वर्किंग तो हमने कहा ही है पहले कि कितने हार्ड वर्किंग होते हैं वो. अगर पर्सनल लाइफ को सैक्रिफाइस कर रहे हैं वो कोई नहीं कर सकता. There's nothing more than that because they are giving their life on the safety of people, लोगों की सेफ्टी के लिए, एसेट्स की सेफ्टी के लिए वो लोग अपना पूरा ज़िंदगी दे देते हैं. இப்போ அவரும் அதான் சொன்னாப்புல வந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்துக்கிட்டு 2 விஷயம் வந்துட்டு அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. என்னன்னா எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண வராங்க. ஒரு ஒரு இடமா யூனிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நாடுக்காக இருக்கட்டும், எவ்வளோ பேர் பண்ணுறாங்க? யாருமே பண்ணுறது இல்லை. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாப்புல. இப்போ அடுத்த கேள்வி நான் அவர்கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லணும். நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. இப்போ அவர்கிட்டையும் நான் அதே கேள்வி தான் கேட்க போகிறேன். सर जी अभी आप मेरा अगला सवाल आपसे क्या है? पुलिस डिपार्टमेंट, जैसा मैंने बताया था कि उन लोग सबसे बेचारे वही डिपार्टमेंट है पुलिस, बराबर. आपके फैमिली भी वहाँ से, मेरी फैमिली भी वहाँ से. आप पुलिस डिपार्टमेंट के बारे में क्या सोचते हैं कि क्यों ये जो पब्लिक है काफ़ी पुलिस डिपार्टमेंट के बारे में उल्टा बोलती रहती है, तो वो चीज़ सही है कि गलत है? इंसान को तभी समझ में आएगा जब वो उनके शूज़ में हो. बेटर उनको तभी समझ में आएगा जब वो उनके जगह पे है. जो फ्रस्ट्रेशन उनको होता है, उनको छुट्टी नहीं मिली जाती है, उनको फैमिलीज़ के साथ टाइम स्पेंड नहीं दिया जाता है, उनको क्रिमिनल्स के साथ डील करना पड़ता है, तो ये सब जो वो करते हैं वो इतना इजी नहीं है. कभी एक पुलिस स्टेशन में जाते हो तो आपको सिर्फ उधर क्राइम दिखता है और कुछ नहीं दिखता है. और डेली वही चीज़ें कुछ करते कुछ पुलिस पीपल जो होते हैं, द स्टाफ होते हैं, दे वर्क डे एंड नाइट टू ड्यूरिंग इन्वेस्टिगेशन. जब इन्वेस्टिगेशन होता है उनको दिन रात स्टेट्स टू स्टेट्स ट्रैवल करना पड़ता है टू कैच ऑल द क्रिमिनल. जो क्रिमिनल होता है उसको पकड़ने के लिए. तो उनकी लाइफ इतनी आसान नहीं है जितनी लोग देखा जाता है. एंड द फ्रस्ट्रेशन हो जाता है क्योंकि फ्रस्ट्रेशन आता ही है क्योंकि यार आप फैमिली को टाइम नहीं दे सकते हो, आप पूरा टाइम क्रिमिनल्स के साथ रहते हो, आपकी स्लीप नहीं होती, आप सो नहीं पाते अच्छे से. आप देख सकते हैं बहुत सारे पुलिस, यू विल फाइंड कि यार वो लोग कहीं भी उनको बेचारों को नींद लग जाती है क्योंकि उनकी स्लीप ही नहीं होती है. रात भर
उनको उनकी ड्यूटीज़ होती है, जब इलेक्शन होती है तो ड्यूटीज़ होती है, फेस्टिवल होती है तो ड्यूटीज़ होती है, नॉर्मली भी ड्यूटीज़ होती है जब कुछ क्रिमिनल एक्टिविटीज़ होती है, तो दे हैव टू वर्क रियली हार्ड। तो ये जो लोगों का परसेप्शन है, जब वो लड़के जो लोग हैं वो जब उनके ஷூஸ் में जाएंगे तो उनको बेटर समझेगा। நான் இப்போ என்ன கேள்வி கேட்டேன்னா அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க இப்போ வந்துட்டு அவங்க அந்த அந்த போலீஸ்காரங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், நான் அவங்க ஷூக்குள்ளே அவங்க ஷூவை போட்டு பாருங்கள், காலை விட்டு பாருங்கள், அப்போ அந்த வலி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ நாள் வந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு டியூட்டியை பார்த்துட்டு இருக்காங்க, 24 hours 34 hours. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு கேஸை பற்றி விசாரிக்கும் போது அவங்க எவ்வளோ நாள் அந்த அதே இடத்துல இருப்பாங்க. யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ண, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாதவங்களும் இருக்கும், அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலியிலேருந்து கால் வரும், ஃபேமிலியிலேருந்து எதாவது மெசேஜஸ் வரும், எதுவும் பண்ண முடியாது, அவங்களால அங்கே போக முடியாது. ஸோ எவ்வளோ விஷயத்துக்களை அவங்க வந்து தியாகம் பண்ணுறாங்க. நான் ஒரே விஷயம் திருப்பி சொல்கிறேன் வந்துட்டு, என்றைக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் மதிங்க. இருக்கிறது ஒரு 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 பாவம் சொல்ல முடியாது, ஒரு புனிதமான டிபார்ட்மெண்ட் சொன்னால் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். எவ்வளோ பேர் சார் நீங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கீங்க? ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு இன்சூரன்ஸ் இருக்குமா, எதாவது இருக்குமா? ஒன்றும் இருக்குது. எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க. வெறும் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தப்புன்னு சொல்லாதீங்க. இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் தனிப்பட்டதுன்னு சொல்ல வரல, அதே மாதிரி தான் அவரும் சொன்னாப்புல. நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலி பூரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால நாங்கள் சொல்கிறோன்னு நினைக்காங்க. வந்துட்டு அந்த வழியை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எதுக்காக நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு ஏதோ பேய் கிடைக்கி அதுக்காக அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது உண்மையான அது வழி என்னென்னா அதில் இருந்து அனுபவிச்சவங்க தான் தெரியும். ராத்திரி பகல் பணியில் டியூட்டி பார்ப்பாங்க, பகலில் வெயிலில் டியூட்டி பார்ப்பாங்க. எதுக்கு பார்க்குங்க? ஏன் பார்க்குங்க? என்ன அவங்களுக்கு அப்படி இது கிடச்சிருது? அந்த டிபார்ட்மெண்ட்டை மதிங்க. எப்பவும் சொல்கிறாங்க இதான் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மதிங்க. உண்மையாகவே ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அன்பாக நின்று பேசி பாருங்கள். அவங்களுக்கு வழி என்ன வழின்னு அவங்கள்ட்ட சொல்லி காமிப்பாங்க. ஒரு போலீஸ்காரன் வந்து கண்கலங்க முடியாது, அவனால் சொல்லி அளவ முடியாது. அவங்களால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், யூனிஃபார்மில் போட்டுருப்பாங்க வந்துட்டு. ஆனால் அவங்க படுற கஷ்டங்கள், அந்த படுற வழிகள் இருக்குல்ல, அது யாராலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சோல்ஜர், பார்டரில் இருக்க சோல்ஜரும் அப்படி தான். அவங்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. நீங்கள் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் கேட்கல, எங்களுக்கு நீங்கள் உங்கள் சொத்தை கொடுத்துருங்க, உங்கள் உலகத்தை, அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களாலே அவங்களோட உலகத்தை வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது, ஃபுல்ஃபில் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு குழந்தைக்கு உண்டான விஷயங்களை ஒரு தகப்பனால் பண்ண முடியாது. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷனால் ஒரு டைமில் போக முடியாது. ஒரு காதலிக்க ஒரு பையனுக்காக லவ் பண்ணுற பண்ணிட்டு போக முடியாது. அப்போ எவ்வளோ விஷயத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மதிங்க, எவ்வளோ நாங்கள் சொல்கிறோம். सिद्धार्थ जी, अभी फाइनल क्वेश्चन आपसे, ठीक है? जो यहाँ के जो पब्लिक है, जो मतलब नॉर्मल एक कॉमन मैन हो, नॉर्मल पब्लिक, जैसा एक अपने बारे में क्या सोचते हैं? जैसा एक सिक्योरिटी डिपार्टमेंट हो गया, या पुलिस डिपार्टमेंट हो गया, या मिलिट्री फोर्स हो गया, उनके बारे में मतलब क्या सोचते हैं? मतलब पब्लिक अपने बारे में क्या सोचते हैं? एक हीरो सोचते हैं कि एक जोकर यार, ऐसा कुछ सोचते हैं? तो मैं जो डिफरेंस है एक पुलिस में या फिर एक आर्मी में, एक सिक्योरिटी में कुछ ज़्यादा नहीं है, जैसे मैं पहले एक बताया था। एग्जैक्टली। तो ये मेरी विनती रहेगी कि उनको ना आप हीरो बनाइए, बस उनको एक रिस्पेक्ट दीजिए, बिकॉज वो आपके देश को सर्व करते हैं, वो आपको सर्व करते हैं, क्योंकि वो है उधर तो आप सुरक्षित है, वो नहीं होते तो आप सुरक्षित नहीं रहते। वो अपनी जान देते हैं तभी आप इधर सुकून की नींद जीते हो। நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கிங்க ஒரு செக்யூரிட்டி கார்டாக, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை நீங்கள் ஹீரோவாக பார்க்காங்களா பொதுமக்கள், இல்லாட்டி ஜோக்கராக பார்க்காங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தையும் அதே தான் வந்துட்டு, நீங்கள் எங்களை ஹீரோவெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மரியாதை கொடுங்க. ஏன்னா நாட்டுக்கு சேவ் பண்ணுறவங்க வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, அவங்களாம் நாட்டுக்கு சேவ் பண்ணுறாங்க. வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு உங்கள் இடத்துக்கு சேவ் பண்ணுறோம், உங்கள் யூனிட்டுக்கு, உங்கள் பாதுகாப்புக்கு பார்க்கணும். இவங்க எல்லோரும் ராத்திரி முழிக்காங்கன்னு சொல்லி தான் நீங்கள் எல்லோரும் ராத்திரி நிம்மதியாக வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்குறீங்க, சரியா? எங்களுக்கு உண்மையான ஒரு மரியாதை கொடுக்கணும்னா சாதாரண எங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மரியாதை கொடுத்தாலே போதும். அடுத்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு அடிக்கும், சரிங்களா? பொதுமக்களுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான். ஓகே, நன்றி. Thank you. Thank you. Siddharth ji, thank you. Thank you so much. Thank you. Thank you.